புதன் தசா அல்லது புதன் புத்தி நடக்கும்போது என்ன ஆகும்னு ஒரு சின்ன பார்வை பார்க்கலாம். ஜோதிடத்துல இது புதன் கிரகம் ஆளக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டம். உங்க ஜாதகத்துல இப்ப இந்த தசை நடந்துகிட்டு இருந்தா உங்க வாழ்க்கையில 3 முக்கியமான விஷயங்கள்ல சில மாற்றங்கள் வரலாம். என்னென்னு பாப்போமா? முதல்ல சொத்து விஷயங்கள். பாருங்க, ரொம்ப நாளா இழுத்துக்கிட்டு இருந்த பூர்வீக சொத்து பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். புதுசா வீடு வாங்குறது, கட்டுறது மாதிரியான நல்ல விஷயங்களும் நடக்கும். ஆனா இங்க ஒரு சின்ன எச்சரிக்கை இருக்கு. உங்க பேர்ல நீங்க சொத்து வாங்கினா அதை விற்க வேண்டிய ஒரு சூழல் வரலாம். அதனால முடிஞ்சா குடும்பத்துல வேற யார் பேர்லாவது வாங்குறது நல்லது. ரெண்டாவதா, பெண்கள் சம்பந்தப்பட்ட சவால்கள். அதாவது உங்க சகோதரி, மகள்னு வீட்ல இருக்கிற பெண்களுக்கு அவங்க படிப்பு, காதல் இல்லைன்னா உடல்நலம் சம்பந்தமா சில சிக்கல்கள் வரலாம். அவங்களுக்காக மருத்துவ செலவு கூட வர வாய்ப்பிருக்கு. சோ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. கடைசியா, உங்க உடல் மற்றும் மனநலம். புதன் கிரகம் நம்மளோட புத்தி, பேச்சு, நரம்பு மண்டலத்தை எல்லாம் குறிக்குது இல்லையா? அதனால இந்த டைம்ல நரம்பு, தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள், தேவையில்லாத மனக்குழப்பம் எல்லாம் வரலாம். முக்கியமா உங்க பேச்சாலேயே நீங்க பிரச்சனையில மாட்டிக்க சான்ஸ் இருக்கு. அதனால வார்த்தைகள்ல ரொம்ப கவனம் தேவை. மொத்தத்துல புதன் தசை உங்க வாழ்க்கையில சொத்து, உறவுகள், ஆரோக்கியம்னு சில முக்கியமான மாற்றங்களையும் சில எச்சரிக்கைகளையும் கொண்டு வரும்னு சொல்லலாம்.